நான் பேச முடியல வாய் உதட்டெல்லாம் கிழிஞ்சு வச்சு சொல்லிட்டேன் நீ ஒன்றும் இங்கே அவனுக்கு ஒன்றும் இல்லை அவனுக்கு ஒன்றும் இல்லை வேறு ரஞ்சித் சார் திருவாடானை தாலுக்கா ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தாலுக்கா வளங்குளம் பஞ்சாயத்து கீழ்புலி கிராமத்துலேருந்து ரஞ்சித் சார் தமிழக வெற்றி கழகத்தில் ரீசெண்டாக நான் ஜாயின் பண்ணி தமிழக வெற்றி கழக சார்பாக நான் டாக்டர் ராஜுனுக்கிற வேலை பார்த்தேன் சார். அதில் அஇஅதிமுக வளங்குளம் பஞ்சாயத்து பிரசிடண்ட் கார்த்திகேயன் அவங்க அண்ணன் பாரதிகண்ணன் மாநில பொறுப்பில் வழக்கறிஞராக இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஆரம்பத்துலேருந்தே எதிர்ப்பு தெரிவித்தாங்க சார். நாங்கள் எங்களெல்லாம் அங்காட்டுக்கு எங்கள் வேலையை பார்த்துட்டு போனோம் சார். அவங்க பிரச்சனை பண்ணையில் ஒரு ராஜோரனுக்கே தெரியும் சார் அந்த பிரச்சனை என்னன்னா. அதுக்கப்புறம் அவங்க நினைக்கலாம் டைம் ஆச்சு வந்து கூட சார். அப்போயே பார்ட்டி பண்ணுறவர் வரட்டினாரு, நாளைக்கு ஊருக்குள்ள நல்லது கிட்ட இருக்கு வா பார்த்துக்குருவோம். அவங்க அடித்தானா நான் கண்ணதாசன் வந்து முன்னாள் பஞ்சாயத்து பிரசிடண்ட் சார். அவர் இப்போ மலேசியாவில் இருக்காரு. அவங்க அண்ணன் அவங்க கூட பிறந்த தம்பி முருகானந்தவும் எலெக்ஷன் கவுண்டிங் எனக்கும் ஆத்துமணல் திருப்தித்தனமாக ஆட்டாங்க சார். அதை நாங்கள் தடுத்து நிறுத்தினோம். அதுலேருந்தே பிரச்சனையாக இருந்துச்சு. நாங்கள் போய் எஸ்பி சார்கிட்ட போய் பெட்டிஷன் கொடுத்தோம். எஸ்பி சார் திருவண்ணாமலை ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. அது போய் டிஎஸ்பி சார்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தேன். டிஎஸ்பி சார் எந்த ஒரு நடவடிக்கைக்கும் எதுக்குமே எங்களுக்கு கேட்கவே கிடையாது. எங்களை வந்து அந்த மணல் அண்ணன் தடுத்த கண்ணிகளை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருந்தாங்க சார். என்னையும் பிரவீன் என்ற இன்னொரு மச்சான உறவினர் அவரையும் 2 பேரும் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருந்தாங்க சார். அது குறித்து நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி இருந்தோம் எஸ்பி சார்ட்ட. இன்னைக்கு நான் மணக்குடிட்டு கடைக்கு போயிட்டு வந்தேன் சார். மணக்குடியிலேருந்து கரெக்டாக அனுமதி குடியிலேருந்து மணக்குடிக்கு வந்துட்டு இருந்தேன். சர்ச்சுக்கு முன்னாடி 3 பேர் பைக்கில் வந்தாங்க. முன்னாடி ஒரு பல்சர் பைக்கில் வந்தாங்க. 2 பேர் ஸ்டார் சிட்டி பைக்கில் வந்தாங்க. ஒருத்தர் ஸ்டார் சிட்டி பைக்கில் எனக்கு முன்னாடி போனவர் வண்டி ஸ்டக்கா என்ற மாதிரி எண்டாப்ல. சரி வண்டி எதுவும் கம்ப்ளைண்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் நின்னோம் சார். அதான் தெரியும் ஒருத்தர் மீசை வச்சுருந்தாப்புல. அவர் லுங்கி கட்டிட்டு என்ன மாதிரியும் இந்த மாதிரி சட்டை போட்டிருந்தார் ஒருத்தர். இன்னொருத்தவர் அவரோட ஸ்டார் சிட்டி பைக்கில் வந்தவர் வெள்ளை சட்டை போட்டு பிளாக் பண்ணி போட்டிருந்தாரு. இன்னொரு பல்சரில் வந்தவர் ஃப்ரெண்டில் வெள்ளை சட்டை போட்டிருந்தாரு. நடுவில் ஆஃப் ஆயிரம் ஒரு பையன் போட்டிருந்தாப்புல. இன்னொரு பையன் பின்னாடி இந்த பையன் எனக்கு லைட் வச்சுட்டே தெரியல. அந்த பின்னாடி அந்த ஸ்டார் சிட்டி பைக்காரு என்னை வந்து பிடிச்சாப்புல. எந்த ஒரு இது எங்கே போகுது இந்த ரோடு அப்படின்னு கேட்டார். வண்டி எதுவும் ரிப்பேர் ஆகணும்னு ஸ்லோ பண்ணுறேனே அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ அவர் என்ன பண்ணார், இது ஓரி ரோட்டானே விட்டு என் கை வளை என்ன கை வைக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பல என்னை பின்னாடி அடிக்க வந்தாங்க. இரும்பு பைப் டப்புன்னு இப்படி பின்னாடி திரும்புனே என் வாயில் அடிச்சார். அதோட நான் ஓடியான்ட்டேன். அப்போ அவன் சொன்னா அதுக்கு முன்னாடியே அந்த வண்டியில போட்டோ பார்த்து வந்தனால அவன் சொன்னா இது முறையானதை அனுப்புற போட்டோ தான் பார்ட்டி அனுப்புற போட்டோன்னு பாடுறா அப்படிங்கிறத 2 பேர் போட்டோ அப்படி கிளிக் பண்ணல. நான் இருந்து பார்த்தேன். ஒரு போட்டோ பிரவீன்ன்ற என்னோட போட்டோ, 2வது நான் மட்டும் தனியாக இருக்கிறதுனால டக்குனு போட்டோ பார்த்துட்டு வந்து என்னை அடிச்சாரு. இதுக்கு முழுக்க காரணம் தமிழக வெற்றிகளை சார்பாக கஷ்டப்பட்டு உழைக்க வச்சு ஜெயிச்ச ஒரே ஒரு காரணத்தினாலதான் இன்னைக்கு நான் அந்த நிலவுக்கு உட்கார்ந்துருக்கிற காரணமே அதுதான். என்னால இருக்கவே எங்க அம்மா எனக்கு அப்பா கிடையாது. நான் ஒரே பையன். கூலிப்படைதான் சார். அவங்க பார்ட்டி பண்ண அவரே பேசியிருக்காரு. அவர் பேசினா ஆடியோ ரெக்கார்டு எல்லா ஆதரவும் இருந்து எந்த நடவடிக்கை எடுக்கல. இது மாண்புமிகு முதலமைச்சர் தமிழர் விஜய் அவர்களுக்கு போகணும். உங்க கட்சிக்கு உழைச்ச எனக்கு கிடைத்த மரியாதை பாருங்க. அந்த ராஜு உங்களுக்கு என்ன நல்லா தெரியும். என் நிலைமை பாருங்க எப்படி இருக்க பாருங்க.